ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. டைரக்டர் சேரன் அவர்களோட ஃபில்மோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃபுக்கு முன் ஆட்டோகிராஃபுக்கு பின் அப்படின்னு ரெண்டு விதமாகவே பிரிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆட்டோகிராஃப். அந்த படத்தோட அனுபவம், அதோட வெற்றி. ஜீரோ பேலன்ஸில் அந்த படத்தை ஆரம்பித்தது. அந்த படம் வியாபாரம் ஆகாமல் பாடல் எடுக்க போகிறதுக்கு பணம் இல்லாதப்போ என்னை ஆசையாக வாங்கின ஒரு ஹோண்டா சிட்டி வண்டியை விற்றுவிட்டு போய் நான் பாட்டை ஷூட் பண்ணது. ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வேணுன்றப்ப கையில் காசு இல்லாதப்போ கூட 18 லட்ச ரூபாய் கொடுத்துட முடியும்னு சொல்லி போய் ஸ்னேகா மேடமை புக் பண்ணது. படத்தை வெளியிடலைன்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லை. இது மாதிரி பாரதி கண்ணம்மா படம், அதோட வெற்றி, அதில் மறக்க முடியாத சம்பவங்கள், அது மாதிரி ஏதாவது? ஒரு 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச படம் தான் பாரதி கண்ணம்மா. இப்போ இன்றைக்கி நான் பைசன் பார்க்கும்போது அவர் நடுநிலையாக எடுத்திருக்காரு. படத்தில் 2 பக்கம் உள்ள பிரச்சனையை பேசியிருக்காரு. இன்றைக்கி இந்த 2 பக்கம் சமூகமும் என்றைக்கு ஒற்றுமையை தேடுன்ற ஒரு இடத்துக்கு பேசியிருக்காருன்னு சொல்லும் பொழுது இதை தான் நான் அன்றைக்கி பாரதி கண்ணம்மாவுக்கு ஆசைப்பட்டேன். நரிவேட்டை அந்த படத்தில் வந்து நீங்கள் மலையாள படத்தில் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பீங்க. வில்லன் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கும். அதோட அனுபவம் எப்படி? இல்லை, அது நான் எதையுமே எதிர்பார்த்து போகலை. ஏன்னா அது வந்து பாமக நிறுவனர் அவர் ராமதாஸ் ஐயா அவங்கள வச்சு இது ஐயானது ஒரு படம் ஒன்று பண்ணுறதா ஒரு செய்தி கூட வந்துச்சு. அது எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது? பயோகிராஃபி மாதிரி எடுக்கலாம். அவரோட வாழ்க்கை வரலாறு தான். ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவர் ஒரு தலைவராக்கியிருக்கு இல்லையா? அந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி அந்த படம் அவ்வளோ. இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு சேலமில் ஒரு ஈவெண்ட்டில் காதல் பற்றி ஒரு இதோட சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாச்சு. எனக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான திரு சேரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. உங்களோட ஆரம்ப காலம் எப்படி சினிமா மேலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு? அப்பா ஆப்ரேட்டர், ஃபிலிம் ஆப்ரேட்டர். தியேட்டரில் படம் ஓட்டுறது தான் அவரோட வேலை. ஸோ அவர் 300 நாளும் தியேட்டரில் தான் இருப்பார், 365 நாளும் தியேட்டரில் தான் இருப்பார். ஸோ அவருக்கு அந்த சினிமா எங்கேயோ அவருக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்தி அவருக்கு சினிமாவுக்குள்ளே போகணும்னு ஆசை. பட் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் போக முடியலன்னொன்னே எனக்கு அந்த ஆசை எங்கேயோ ஊடுருவி வந்துருச்சு. எனக்கு சிவாஜி பிடிக்கும். ஓகே. ஸோ சிவாஜி கணேசன் படங்கள்லாம் நான் 20 தடவை 30 தடவை 50 தடவைலாம் பார்த்துருக்கேன். ஸோ அது எனக்கு அந்த நடிப்பின் மேலே வந்து ஒரு பெரிய ஆர்வம் ஏற்பட்டது. ஏன்னா அப்போ இயக்குநர்களை பற்றி இங்கே தெரியாது. அது சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், இப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். ஒரு இயக்குனர் பேரை சொல்லி படம் எடுத்ததே பார்த்ததே நான் கிடையாது. அது படிக்க வந்து எல்லாம் வந்ததுக்கு மேலே நீங்கள் டைரக்டர் விக்ரமன், கேஎஸ் ரவிக்குமார் இவங்கள்ட்டலாம் வந்து உதவி இயக்குனராக. விக்ரமன் சார்கிட்ட நான் வேலை பார்க்கல. விக்ரமன் சார் என்னோட குருவுக்கு குரு. ஓகே. டைரக்டர் வந்து விக்ரமன் சார் வேலை பார்த்தாரு, ரவிக்குமார் சார். அனுபவம்ன்றது தாண்டி இங்கே மெட்ராஸ் வந்து போராடி என்ன பண்ணணும், எப்படி நம்மளோட வாழ்க்கை, இங்கே யாரையுமே தெரியாது. சொந்தக்காரங்க இருக்காங்க, பட் அவங்களாம் சினிமாவில் இல்லை, வேறு எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சினிமா உலகத்துக்குள்ள இருக்க யாரையுமே எனக்கு பழக்கம் இல்லை, பரிச்சயம் இல்லை. ஒரே ஒரு தெரிஞ்சவர் வந்து ராமராஜன் சார். அதுவும் எங்கள் ஊர்க்கார், அவ்வளோதான், மேலூர்கார் அப்படின்னு தெரியும். அவர் எனக்கு பழக்கம் கிடையாது. அவரை நான் பார்த்துருக்கேன், அவருக்கு என்னே தெரியாது யாருன்னு. ஸோ அதனால் வந்து அப்படி நீங்கள் எந்த பழக்கமும் இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு வேலை பார்த்து சினிமாவுக்குள்ளே உள்ளே போயிடணும் அப்படின்றப்போ எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பழக்கமானார். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட தினசரி அலைஞ்சு சினிமாவுக்குள்ளே ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் மூலமாக சினிமாவுக்குள்ளே என்ட்ராகி ஒரு அலுவலகத்தில் அலுவலக வேலையாளாக வேலைக்கு சேர்றேன். அலுவலக வேலையால் ஆஃபீஸ் நிர்வாகம் பண்ணுறோம், ஆஃபீஸை பார்த்துக்கிறேன். இரவு நேரங்களில் ஆஃபீஸ்லேயே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வைக்கிற ஒரு ஆளாக நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி தான் என்னோடய முதல் வேலை. அங்கேருந்து அப்புறம் அவர் என்னை ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆக்கி ஒரு படத்துக்கு அனுப்புகிறாரு. அந்த படம் ஆண்களின் நம்பாதே. ஆண்களின் நம்பாதையில் வந்து ரவிக்குமார் சார் என்னோடய குருநாதர் வந்து அதில் அசோசியேட்டாக இருக்கார். அந்த படத்தோட டைரக்டர் வந்து அலெக்ஸ் பாண்டியன், மதுரைக்காரர். ஸோ அப்போ அதுக்குள்ளே மேனேஜராக போனதுனால இவர் எனக்கு பழக்கமாகும்போது எனக்கு நட்பு ரீதியாக அப்படியே பழகி அடுத்து அவர் திரைப்படம் பண்ணும்பொழுது நான் அவர்கிட்ட போய் சேர்றேன். இது மாதிரி பாரதி கண்ணம்மா படம், அதோட வெற்றி, அதில் மறக்க முடியாத சம்பவங்கள், அது மாதிரி ஏதாவது? பாரதி கண்ணம்மாவோட நிறைய மறக்க முடியாத சம்பவம் இருக்குது. 1 2 பத்தாது, நிறைய. அது ரொம்ப பெரிய உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்ல
அதுதான் முதல் படம். அதான் அதுதான் என் வாழ்க்கையோட டர்னிங் பாயிண்ட். ம். சினிமாவுக்கு என்னை அறிமுகப்படுத்துனது பாரதி கண்ணம்மா மூலமாக தான் என்னை தெரியும் எல்லாருக்கும். ஆ. பாரதி கண்ணம்மா வந்து எடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே பிரச்சனைகள் தான். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் அந்த ஆஃபீஸ்லேருந்து உட்காந்து அந்த படத்தை முடிச்சிருக்கேன். ஏன்னா தயாரிப்பாளருக்கு பொருளாதார பிரச்சனை. அப்புறம் அதை தாண்டி அவர் எடுத்த படம் ஒன்று பெரிய நஷ்டமாச்சு. அப்போ அந்த படத்துக்கான வேலைகள்லாம் பார்க்குறது கூட இருந்தேன். ஸோ ஒருத்தர் நம்பிக்கை உருவாகிறதுக்காக அவர் கூடவே இருந்து ஒரு 3 வருஷம் அந்த கதையை திரும்ப திரும்ப ஒரு காதில் சொல்லி அந்த கதையை அவர் எடுக்க வைக்கிறதுக்கு தயார்படுத்தி, அப்புறம் பொருளாதாரம் வந்ததுக்கப்புறம் காத்திருந்து தான் அந்த வெற்றி எனக்கு கிடைச்சது. ஒரு 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்ச படம் தான் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மாவோட மறக்க முடியாத அனுபவங்கள் நிறையா இருக்குது. நான் வந்து அந்த படம் இப்போ கூட இன்னும் சமூகம் நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கிறல. நான் என்ன சொல்ல வந்தேன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறல. நான் இது சார்பாக எடுத்தேன், அது சார்பாக எடுத்தேன்னு சொல்கிறாங்களே ஒழிய, நான் எது சார்பாகவும் எடுக்கல அந்த திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து ஒரு நடுநிலையாக மனிதன் வாழ்வதற்கு, ஒரு மனிதனை நேசிப்பதற்கு, ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு இங்கே எந்த தடைகளும் எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது தான் பாரதி கண்ணம்மா. அதை வந்து அவங்க யாரும் அப்போதைக்கு உள்ள மணல் இன்றைக்கே புரிஞ்சுக்கல. இன்றைக்கே மறுபடியும் அடி வெட்டு குத்து இந்த படம் எடுத்தவன் அவன் திட்டான், அந்த படம் எடுத்தவன் இவன் திட்டான் இருக்குது. அப்போ அன்னைக்கு எப்படி நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய பெரும் பிரச்சனைகள் உருவான பெரிய குளம்லாம் இன்றைக்கி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. அப்படி அந்த படம் வெளியிடக்கூடாதுன்ற பிரச்சனை உருவான இடத்துல அந்த படம் வெளியாகி வெற்றி அடைஞ்சிச்சு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய அனுபவம். இப்போ பாரதி கண்ணம்மா பொற்காலம் மாதிரி படங்கள் எடுத்தா அதில் ஏதாவது மாற்றங்கள்லாம் வருமா? நீங்கள் முன்னாடி எடுத்ததுக்கும் இப்போ இருக்கு வந்து தான் ஆகணும். அன்னைக்கு எடுக்கும்போது என்னுடைய வயது வேறு, இன்றைக்கி என்னோடய வயது வேறு. அப்போ இந்த வயதுக்குள்ளே எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இந்த அனுபவங்கள் என்னோட முடிவுகளையோ இல்லை என்னோட படங்களையோ கூட இன்னும் மாற்றி இப்படி எடுத்துருக்கலாம்னு ஒரு சிந்தனை எனக்கு உருவாக்கத்தானே செய்யும். அப்போ கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ இன்றைக்கி உள்ள காலகட்டம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் எதையுமே ஆராய்ந்து பார்க்குற தன்மை வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு பகுத்தறிவு சிந்தனைகள் வந்திருக்கு. அன்றைக்கி அந்த சிந்தனைகள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லும்போது எனக்கான எதிர்ப்பு எவ்வளோ வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆமாம், கண்டிப்பாக. அதை புரிஞ்சுக்காதவங்க, நான் ஏதோ எல்லாத்தையும் தவறாக புரிஞ்ச சமூகத்தை ஏதோ பயங்கரமான பள்ளத்தில் ஒன்றி தள்ள பார்க்குறேன் அப்படின்னு நினைச்ச சமூகம் தான் இன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அது முன்னேறி இன்றைக்கி நான் பைசன் பார்க்கும்போது அவர் நடுநிலையாக எடுத்திருக்காரு. படத்தில் 2 பக்கம் உள்ள பிரச்சனையை பேசியிருக்காரு. இன்றைக்கி இந்த 2 பக்கம் சமூகமும் என்றைக்கு ஒற்றுமையை தேடும்ன்ற ஒரு இடத்துக்கு பேசியிருக்காருன்னு சொல்லும் பொழுது இதைத்தான் நான் அன்றைக்கி பாரதி கண்ணம்மாவுக்கு ஆசைப்பட்டேன். மனிதன்டா நம்ம செத்துப்போனால் ஒன்றும் மிஞ்சாது. இதில் ஏன் நீங்கள் அதை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறீங்க? அதில் இல்லை நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டதான் அந்த திரைப்படம். டைரக்டர் சேரன் அவர்களோட ஃபில்மோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃபுக்கு முன் ஆட்டோகிராஃபுக்கு பின் அப்படின்னு 2 விதமாகவே பிரிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி ஆட்டோகிராஃப். அந்த படத்தோட அனுபவம், அதோட வெற்றி இல்லை. ஆட்டோகிராஃபுக்கு இப்போ கூட ரீரிலீஸ் பண்ணின்றது காரணம் என்ன? ஆட்டோகிராஃபோட வெற்றி ஒன்று காரணம். நான் அதுக்கு முதல்ல வெறும் இயக்குனராக இருந்தேன். அப்புறம் நான் நடிகர் கம் இயக்குனர் அப்படின்னு மாற்றப்பட்டேன். அதுக்கு வரைக்கும் இயக்குனராகவே இயக்குனர் சேரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நடிகர் சேரன்னு விழாக்களில் சொல்ல பார்த்தாங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ! ஆனால் நீங்கள் சொல்லும்போது இப்போ சொன்னீங்க நடிகர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை விட இயக்குனர்ன்றது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வேலை. அது ஒரு பெரிய மரியாதையான வேலை. ஒரு 100 பேரை கட்டி போட்டு உட்காந்து அந்த வேலைகளை அப்புறம் ஒருத்தரோட கண்ட்ரோலில் கொண்டாந்து ஒரு விஷயத்தை முடித்து ஒரு ஃபிலிமாக உருவாக்கி அதை கொண்டு போய் 10,000 லட்சக்கணக்கான மக்களை பார்த்து ரசிக்க வைக்கிறது இருக்குல்ல, அப்போ அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஜாப். கண்டிப்பாக நடிகர்ன்றது அந்த ஜாப் கிடையாது. நடிகர்ன்றது அவரோட தனித்திறமையில ஜெயிக்கிற நடிகர்கள் இருக்காங்க. ரஜினி சார்லேருந்து இன்றைக்கி இருக்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் அவங்களோட ஸ்டைலில், அவங்களோட நடிப்பில், அவங்களோட டான்ஸில், அவங்க பேசுகிற டைலாக் டெலிவரி ஜெயிக்கிறது வேறு. அது தனித்திறமையில் ஜெயிக்கிறது. ஆனால் இங்கே ஒரு இயக்குனர் இவ்வளோ பெரிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி அந்த கதையை படத்தை மக்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றுறதுன்றது ஒரு பெரிய ஜாப். அப்போ அந்த ஜாப்பில் ஒரு போதை இருக்குல்ல, கண்டிப்பாக அது எனக்கு பிடிச்சி போனோன்னு எனக்கு நடிக்கிறது பெருசாக பிடிக்கல. ஆனால் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் நான் என்ன கனவு கண்டானோ அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டப்பட்டேன். அதுதான் மறுபடியும் ஆட்டோகிராஃப் சொல்ல மறந்த கதை. அப்புறம் ஆட்டோகிராஃப். அப்புறம் எல்லாரும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும், ஆட்டோகிராஃப் சேரன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. ஆமாம், அதுதானே உங்களுக்கு இல்லையா? ஆமாம். எப்படி இருந்தது அந்த ஜேர்னி? இல்லை, அந்த ஜேர்னின்றதை விட என்னென்னா ஆட்டோகிராஃப்ன்றது கட்டாயமாயிடுச்சு. நான் நடிக்கணுன்றதும் நான் தான் அந்த படத்தை. ஆனால் உங்களை தவிர அந்த இடத்துல வேற யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்த படம் இல்லையா? அதே வேற யாரும் நடிச்சிருந்தா அதை கூட நம்ம இப்படியே கூட சொல்லியிருப்போம். விஜய் மட்டும்தான் சரியான சாய்ஸ் இந்த படத்துக்கு. விஜய் இல்லாமல் வேற யாரும் நடிச்சா நல்லா இருந்திருக்காது அப்படின்னு இருப்போம்.
அது எப்போவுமே நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு பிம்பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம், இதுதான் கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் எனக்கு இப்போ பார்க்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அது தோணும். 21 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது ரிலீஸ் பண்ணல, ரீ-ரிலீஸ் தியேட்டரில் படம் பார்க்கும்போது எனக்கே தோணுது, ஆமாம்ல நம்ம கொஞ்சம் அப்படின்ட்டு இருக்கோம், அது மாற்றிருக்கணும் அப்படின்னு. அது எல்லாருக்குமே தோணும். ஸோ அதனால் ஆட்டோகிராஃபில் வந்து நிறைய அனுபவங்கள், கடன் வாங்கி படம் எடுத்தது, 0 பேலன்ஸில் அந்த படத்தை ஆரம்பித்தது, அந்த படம் வியாபாரம் ஆகாமல் அது பாடல் எடுக்க போகிறதுக்கு பணம் இல்லாதப்போ என்னை ஆசையாக வாங்கின ஒரு ஹோண்டா சிட்டி வண்டியை விற்றுவிட்டு போய் நான் பாட்டை ஷூட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நெருக்கடி நிறையா இருக்குது, படம் வெளியிட்டே ஆகணும், அந்த படம் எடுத்து ஆகும்போது ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் வேணுன்றப்ப கையில் காசு இல்லாதப்போ கூட 18 லட்ச ரூபாய் கொடுத்துட முடியும்னு சொல்லி போய் ஸ்னேகா மேடமை புக் பண்ணது. அப்புறம் அது இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை யாருமே வாங்க வராமல் இருந்தது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அதை சீந்தலை. ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ், திருப்பூர் பாலுன்னு ஒருத்தர், அவர் வந்து இதுக்குள்ளே சரி நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாக வாங்கிக்கிறோம்னு வந்தார். மிச்சம் எந்த ஏரியாவுக்கு ஆள் இல்லை, படத்தை வெளியிடலைன்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லை அப்படின்றப்போ எனக்காக அரணா பின்னாடி நின்று எனக்கு 2 கோடி ரூபா கடனை வந்து ஒரு 10 பைசா வாங்காமல் கையெழுத்தை போட்டு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன என்னோட கமல்நயன் சார். ஸோ இப்படி அந்த படத்தோட தடங்கல்கள் ஏகப்பட்டது. ஆனால் இவ்வளோ தடங்களுக்கு அப்புறம் அதோட வெற்றி உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெருசாக, அதுதான் வாழ்க்கையோட நீதி சொல்லுது. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பொருந்தும், கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பொருந்தும், பார்க்குறவங்களுக்கும் பொருந்தும். ரொம்ப பெரும் முயற்சியும் ஏற்படாமல் கடுமையான முயற்சியில், கடுமையான உழைப்பில் நீங்கள் எடுக்கிற எல்லா செயல்களுக்கும் ஒரு சரியான கூலி உங்களுக்கு கிடைக்கும். அதை மாற்ற முடியாது. ஆட்டோகிராஃப் வெற்றிக்கு பிறகு ஜனரஞ்சகமாக இருந்த சேரன் வந்து நிறைய மாறிட்டார். ஏன்னா முன்னாடி நீங்கள் வடிவேல் காமெடி, ஒரு கான்செப்ட், அதுமாரி ஒரு மெசேஜ், அந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆட்டோகிராஃப் வெற்றிக்கு பிறகு நிறைய உணர்வுபூர்வமான படங்கள் நிறைய நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்களே. பொறுப்பு வந்துருச்சு. முதல்ல வரும்போது ஒரு ரசிகனாக மட்டுமே வந்தோம். சினிமா திரைப்படங்கள் பார்த்து, சிவாஜி படங்கள் பார்த்து, அப்புறம் பாரதிராஜா சார் படங்கள் பார்த்து, பாலச்சந்திரையா படங்கள் பார்த்து ஒரு நல்ல ரசிகனாக வந்தோம். அப்போ வந்து நமக்கு எல்லாமே பிடிச்சிச்சு. கவுண்டமணியோட காமெடியை வந்து நான் திரும்ப திரும்ப பார்ப்பேன். கவுண்டமணி அண்ணனோட காமெடி வந்து அவ்வளவு நம்மளை வந்து குதூகூலப்படுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி சுருளிராஜன் ஒருத்தர் இருந்தார், அவர் மாதிரி காமெடி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு காமெடின்னு சுருளிராஜன். கே.ஏ. தங்கவேலு, ஆமாம், நாகேஷ் ஐயா இருந்தார். நாகேஷ் ஐயா தான் நம்ம லைஃப்பில் உச்ச நட்சத்திரத்துக்கு ஈக்குவலான ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளவு திறமை, பன்முக திறமை, அவ்வளவு டைமிங் சென்ஸ். அப்போ அவ்வளவு பேரும் நம்மளை வந்து சினிமா திரையரங்கத்தில் டூரிங் டாக்கேஜில் சிரிக்க வச்சு பழக்கப்படுத்தி தான் இங்கே அனுப்பிச்சாங்க. அது நம்ம மனசுக்குள்ளே, உடம்புக்குள்ளே, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் என்னோட படங்களில் வடிவேலு காமெடிகளாக வந்தது. மற்ற இளவரசன் வடிவேல் காமெடி இன்ன வரைக்குமே எல்லாமே பேசப்பட்டுட்டு இருக்கலாம். அதான் அவ்வளவு தூரம் எங்களை சினிமாவுக்குள்ளே சிரிப்பும் ஆதிக்கமாக இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் மெச்சூர்டு ஆகும்போது, கொஞ்சம் வெளிநாட்டு படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் வெளியூரில் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகும்போது, அங்கே உள்ள படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம தரம் ரீதியாக எங்கேயோ பின்னாடி இருக்கிறவன், மக்களோட ரசனை ரீதியாக நம்ம சரியாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம தரம் வேறையாக இருக்க. ஏன் மணிசார் படங்களில் காமெடி வைக்க தெரியாதா? அவரையே நீங்கள் உங்கள் படத்தில் ஏன் காமெடியே இல்லைன்னு ஒருத்தர் கேட்க மாட்டேன்றீங்க? யோசிச்சு பாருங்கள். இல்லை, அப்போ அவர் என்னன்னா அந்த தரத்தை, ஒரு சினிமா இப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்டில் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு திரைப்படத்தை கொடுக்கணுன்றதை அவர் கற்றுக்கிட்டாரு. அது மாதிரி படங்கள் எடுத்தார். அதோட மிக முக்கியமான உதாரணம் வந்து நாயகன். அவர் எல்லா கலவையும் சரியாக வைத்து மக்களுக்கான சரியான படத்தை கொடுத்தது. அப்போ அதில் ஒரு காமெடி இல்லையே, காமெடி ஆக்டரே இல்லையே. ஜனகராஜா அதில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ இருப்பார். ஆமாம், இல்லையா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி சினிமாவை எடுக்கின்ற உந்துதல் எல்லாருக்கும் ஏற்படும்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த காமெடி ட்ராக் அப்படின்றத விட்டுட்டு, காமெடின்றதும் நகைச்சுவையான வசனங்களும் காட்சிகளும் கதையோடே ஒட்டி வரணும், கதையோடே சேர்ந்து வரணும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு காமெடின்னு போட்டு ஒரு ட்ராக் போட்டு இடையில திடீர்னு ஒரு சீனில் வந்து பேசிட்டு போகிறது கதையோட ஃப்ளோவை எங்கேயோ கெடுக்குதுன்னு தோணுது. அப்போ எங்களுக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு, அப்போ எங்களுக்கு உதாரணமாக வந்தது வந்து பாக்கியராஜ் சார். பாக்கியராஜ் சார் படத்தில் தனி காமெடின்னு கிடையாது, ஆனால் அவரே பயங்கரமாக காமெடி பண்ணுவார். ஆமாம், அவரோட காமெடி மாதிரி இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ கூட காமெடி பண்ண முடியாது. ஏன்னா அவர் சளைக்காமல், பார்க்குறவங்களுக்கு சலிக்காமல், கொஞ்சம் கூட தெரியாமல் காமெடியை பஞ்சு டைலாக் அடித்து போய்கிட்டே போகிறார். ஒரு சின்ன ஷாட்டு, நான் ரொம்ப முக்கியமான வேலையாக படுத்துருக்கேன், நீ என்னை இப்போ எடுப்பாது, நீ தொட்டி ஆட்டு அப்படிம்பாரு. தியேட்டரே சுள்ளுன்னு சிரிக்கும். இன்னைக்கு முருங்கைக்காயா அப்படிம்பாரு. பயங்கரமாக அது என்ன முருங்கைக்காய், அது ப்ரூவ் பண்ண விஷயமாலாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்குனார். இன்று போய் நாளை வாழலாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம், தூரம் நின்று போச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். டார்லிங் டார்லிங் டார்லிங், என்ன கிரேட் டெக்னீஷியன். அவர் தான் முதல்ல சினிமாவை ஜனரஞ்சகமாக எல்லோருக்கும் பிடிக்கிற சினிமாவை கலன்னு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பாக்கியராஜ் சார். நம்ம உதாரணங்களுக்கு அதையெல்லாம் தவிர்த்துடுறோம், யாரையோ மட்டும் பேசுகிறோம்.
இப்போ நடிகர் சேரனை பற்றி பேசலாம். சொல்ல பேசுங்க. மறந்த கதையில் நீங்கள் வந்து கதாநாயகனா அறிமுகமானி, அதுவும் ஃபர்ஸ்ட் படம் தங்கர் பச்சன் அவரோட இயக்கத்தில். அதோட அனுபவம் எப்படி இருந்தது? அனுபவம் இல்லைம்மா, அது வந்து தங்கர் பச்சனோட நண்பர். அவர் வந்து பாண்டவர் பூமியோட கேமராமேன். பாண்டவர் பூமியில் கேமரா ஒர்க் பண்ணும்போது நான் டைரக்டர். அப்போ நான் இங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் சும்மா அப்படி கேமராவில் வச்சு என்னை பார்த்துட்டே இருப்பார். எனக்கு தெரியாது. அப்புறமா ஒர்க்கிங் ஸ்டில் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், அவர் என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாம். அப்போ அவர் நான் சொல்லிக் கொடுக்குற விதம், நடித்து காமிக்கிறது, அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணணும்னா அந்த இடத்துல நான் செஞ்சு காமிப்பேன். அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு வேறையாக நான் செஞ்சு காமிக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அழகி பண்ணார். அழகி பண்ணி முடிச்சுட்டு சொல்ல வந்த கதை நாவல், அவர் தலைகீழ் விகிதங்கள்னு நாஞ்சில் நாடனோட நாவல், அந்த நாவலை அவர் படமாக பதிவு பண்ணலாம்னு சொல்லும் பொழுது அவருக்கு அந்த கதை படிக்கும்போது என் முகம் ஞாபகம் வந்திருக்கு. ஓகே. ஸோ அவர் வந்து எனக்கு நண்பராக இருக்கிறனால என்னை ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சு. எனக்கும் அவர் நண்பன்றாலும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. வேறு யாருக்கு கேட்டிருந்தாலும் நடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா எங்கேயாவது கொண்டு தேர் எடுத்து தெருவில் விட்ட மாதிரி விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு வேணாம் பண்ணுறேன். இவர் இலக்கிய ரீதியாக சிந்தனை ரீதியாக ஒத்துப்போன ஒரு ஆள். சரி, நமக்கு பிடிச்ச நண்பர், அவர் நம்மளை எப்படி ஏமாற்றிட மாட்டார், கைவிட்டுற மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நான் ஒத்துக்கிட்டேன். பட் அதுதான் எனக்கு பெரிய பக்கப்பணமாக அமைஞ்சது அதுக்கப்புறம் நடிக்கிறது. அது மாதிரி யுத்தம் செய் மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது சார்? நான் ஒர்க் பண்ண எல்லா இயக்குநர்களுமே நான் விரும்பி நான் ரசித்தவர்கள். தங்கர் பச்சன் அழகி நான் ரசித்தாள், கருப்பழனியப்பனோட படங்கள் நான் ரசித்தாள், மிஷ்கினோட படங்கள் நான் ரசிச்சிருக்கேன், எல்லாரோட படங்களையும். இப்படி எல்லாரோட படங்கள் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரோட படங்களை பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு விதத்தில் அவங்கள நல்லா ரசித்தவர்களாக இருப்பாங்க. அவங்களோட படம் என்னை ஒரு மாதிரி பாதிச்சிருக்கும். இப்போ பார்த்துட்டு இந்த பார்த்திபனோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பான் தம்பி. அது எனக்கு அது என்ன ஆகுது, என்னை பிரிவும் சந்திப்பும் பண்ண வைக்குது. அப்போ மிஷ்கினோட படம் அஞ்சாதே பார்க்குறேன். ஏன்னா ஒருத்தன் கேமராவை இருட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு காலுக்குள்ளே நீட்டி கைக்குள்ளே நீட்டி ஓடி முதுகு காமிச்சிடும். எந்த படத்தோட மொத்த ஃப்ரேம் இதில் வந்து முகங்களை பார்த்தது ரொம்ப குறைவாக இருக்கும், இருளையும் ஒளியையும் பார்த்தது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், பெருசாக வெளிச்சம் போட்டு முகத்தை காமிக்க மாட்டான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு வலியை கடத்துகிறான், அவன் அதுக்குள்ளே ஒரு வேகத்தை கடத்துகிறான், அதுக்குள்ளே ஒரு கோபத்தை நமக்கு கொண்டு வர்றான். இவன் ஒரு வேறு மாதிரி டைரக்டராக இருக்கானடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மிஷ்கின் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ மிஷ்கினை பழகிறோம். மிஷ்கின் வந்து ஒரு படம் பண்ணலாம்னே அப்படின்றாரு, பண்ணலாம்னு சொல்கிறோம். அப்போ யுத்தம் செய் படத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி தான் நான் ஒவ்வொருத்தரோட படத்தையும் பண்ணியிருக்கேன். ஸோ மிஷ்கினும் வந்து என்ன பார்த்திங்கன்னா, அவருக்கு வெளி உலகம், வெளி நண்பர்கள், வெளியில் வந்து இந்த உலகம் பூரா எப்படி இயங்குது அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் எங்கேயும் வெளியில் போனால் கருப்பு கண்ணாடி போட்டனால என்னமோ தெரியல, வெளி உலகத்தை பற்றி அவர் பேசினதே கிடையாது, சமூகத்தை பற்றி அவர் பேசினதே கிடையாது, மக்களை பற்றி அவர் யோசித்ததே கிடையாது. ஆனால் அவரோட படிப்பு, புத்தகம், அறிவு, சினிமா இதை மட்டுமே பேசுவார். அதுக்குள்ளே மட்டுமே இருந்துப்பார், அதுக்குள்ளே மட்டுமே வாழ்வார். அது எனக்கு ஒரு புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. யுத்தம் செய் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்னதே வந்து, நீங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு உடம்பை பில்ட் பண்ணி மாற்றுங்க அப்படின்னாரு. மாற்றினேன். அப்புறம் ரிகர்சர் வரணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, ரிகர்சர் போவேன். ரிகர்சர் போய் நடிக்கும்போது எப்படி, இப்போ என்னோட யூஸ்வலாக ஒரு உடல் மொழி இருக்கும் சேரனுக்குன்னு. நீங்கள் இப்போ கண்ணை மூணோன்னா சேரன் ஞாபகப்படுத்திங்கன்னா இப்போ நடந்து வரணும் தெரியும். ஆனால் அப்படி நடக்காதீங்க பாரு, அப்போ நடக்கக்கூடாது. எனக்கு சேரன் வேண்டாம், எனக்கு ஜேகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு வேறு மாதிரி வந்து நிற்கணும், தலையை தூக்கி பார்க்கக்கூடாது, இப்படி குனிஞ்சு தான் அவனை பார்க்கணும் இப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அது வந்து அதுக்கு ஆசைப்பட்டு தானே அவர்கிட்ட போனோம். ஆமாம், அங்கேயே அவர் சொல்கிறத கேட்குறது தானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவர் நினச்ச சினிமாவை நம்ம ரசிக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ அதனால் அதை ஏற்றுக்கிட்டோம். அதை ஏற்றுக்கிட்டு நடித்து, அது என்னையை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு மிஷ்கினை இப்போவும் பிடிக்கும் எனக்கு. சரி, ஆக்சுவலாக ஒரு இயக்குனராக நீங்கள் நிறைய நடிகர்களுக்கு நீங்கள் நடிப்பு சொல்லி கொடுத்துட்ருந்தீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு இயக்குனர் நடிப்பு இது மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அது ஏன் வேலை இல்லை, அவங்க வேலை தானே. அவங்களோட படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கதாபாத்திரம் வச்சுருக்காங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு கிராஃப் இருக்குல்ல, இந்தந்த கதாபாத்திரம் என்னென்ன மீட்டரில் இருக்கணும்னு. அதை அந்த படத்தில் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால நம்மளை அப்படி கேட்பார். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அப்போ அடுத்தவங்களோட கதாபாத்திரங்கள் எல்லாம் மாறும். ஸோ அதனால் அவர் சொல்கிறத நான் கேட்டுட்டு போகணும்னு தான் நினைப்பேன். ஏதாவது நியாயமான கருத்துக்கள், படத்தோட தர்க்க ரீதியான கருத்துக்கள் எனக்கு தோணுச்சுன்னா நான் முன் வைப்பேன் எடுத்து. ஏன்னா முன் வைக்காமல் விட்டுட்டா அது ஏதோ முட்டாளாக வேலை பார்த்த மாதிரி ஆயிரும். எனக்கு தோணுது, நீங்கள் வேணால் சரி பண்ணிக்கிங்க, இல்லைன்னா உங்கள் இஷ்டம், அவ்வளோதான் அது. ஆனால் அதுவே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, என்னங்க ரொம்ப தலையிடாரும்பாங்க. ஆனால் அதுக்காக நான் கண்ணுக்கு எதிராக ஒரு தப்பு நடக்கும்போது அதை கடந்து போகிறதுன்றது நான் செய்கிற ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அதை நான் அப்படி சுட்டிக்காட்ட தவறு எல்லாம் பின்னாடி அதே டைரக்டர்ஸ் என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க சார் நான் கேட்கலை அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும்?
நரிவேட்டை அந்த படத்தில் வந்து நீங்கள் மலையாள படத்தில் அதில் வந்து வில்லனாக நடிச்சிருப்பீங்க. அது எப்படி இருந்தது சார்? ஏன்னா நீங்கள் ஒரு இயக்குனராக நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், கதாநாயகனாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. வில்லன் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஜேர்னியாக இருந்திருக்கும். அதோட அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, அது நான் எதையுமே எதிர்பார்த்து போகலை. ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு மலையாள படங்கள் நடிக்கணும்ன்றது எனக்கு ஆசையாக இருந்தது. பட் நான் ஆசைப்பட்ட போல் எதுவுமே வரல. அப்புறம் நான் அதை விட்டுட்டேன், அப்படி ஒரு முயற்சியே விட்டுட்டேன். அப்புறம் சடனாக ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்து எனக்கு அனுராஜ் மனோகன்ற டைரக்டர் பேர் சொன்னதும் நான் ஓகேன்னு சொன்னேன். சாரி. ஏன்னா அவர் இஸ்க்குன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 3 கதாபாத்திரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஸ்கிரிப்ட் பண்ண விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அந்த டைரக்டர்கிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்குன்னு எனக்கு பட்டுச்சு. ஸோ அதனாலேயே ஒத்துக்கிட்டு அப்புறம் டொவினோ தாமஸ்ன்ற ஹீரோ, ஆமாம், அவர் இன்றைக்கி இங்கே நல்ல பாப்புலரான ஒரு பெரிய ஹீரோ. அவரோட படங்கள் நடிக்கும்போது அவரே எனக்கு பிடிக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு போனேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னை நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க, நல்ல காட்சிகள் இருந்தது, நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது. அதை அனுமதிச்சாங்க. அவங்களுக்கு நம்ம நடிக்கிறது பிடிச்சிருந்தது, அதை ரசித்தாங்க, அதை கடைசி வரைக்கும் பாராட்டினாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒரு சேரனை எதிர்பார்க்கலாமா இனி ஃப்யூச்சரில்? வரும், கண்டிப்பாக வரும், நிறைய வரும். இனிமே தான் நிறையா வரும். ஏன்னா இப்போ தான் மறுபடிக்கும் எல்லா கேரக்டரும் பண்ணலாம். இப்போ ஹீரோவாக தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு நல்ல கதாபாத்திரம் தான் பண்ணலாம். இப்போ நரிவேட்டை பண்ணும்போது அது எனக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுல்ல, அது எனக்கு ஹீரோவை நடிக்கும்போது ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். இந்த படத்தில் ஒரு ஹீரோ, இந்த படம் வியாபாரம் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த படம் பெரிய லாபம், இந்த படம் லாபம் இல்லை, இந்த படத்தில் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை, இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப ரெகுலராக ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கேட்டாச்சு. அது வேணாம். ஒரு கேரக்டர் நடித்தார், நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காரு, பிரமாதமாக இருக்குது, இந்த கேரக்டருக்கு சேரன் சாரை பார்க்கலாமே. அப்போ எனக்கு என்னென்னா மற்றதுல வந்து நான் ஒரு ஃப்ரீயாக ஒரு பாசிட்டிவ் லைனுக்குள்ளே போயிடுவேன். ஸோ அப்போ அதனால் நான் அப்படி பண்ண போகிறேன் இனிமேல். நீங்கள் வந்து இவர் பாமக நிறுவனர் அவர் ராமதாஸ் ஐயா அவங்கள வச்சு இது ஐயான்னு இது ஒரு படம் ஒன்று பண்ணுறதா ஒரு செய்தி கூட வந்துச்சு. அது எதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறது? பயோகிராஃபி மாதிரி எடுக்கலாம்? அவரோட வாழ்க்கை வரலாறு தான். அவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து அவரை பற்றிய முரணான, இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாத, இல்லை மற்றவங்க இது தவறுன்னு சொல்கிற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவர் ஒரு தலைவராக்கியிருக்கு இல்லையா? அந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி அந்த படம், அவ்வளோதான். ஆனால் இது ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்போ இனி வர படங்கள் ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது பிளானிங்ஸ் இருக்கா சார்? பிளானிங் வந்து இப்போ தான் ஐயா படம் பண்ணணும். அது பேச்சுவார்த்தையில் இருந்தது, வேலையெல்லாம் முடுக்கியாச்சு, வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் சின்ன இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வேறு படங்கள் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், பண்ண போகிறேன். சார், இப்போது நீங்கள் வந்து டைரக்டராக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு டைரக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? டைரக்டருக்கான ஆர்டிஸ்ட்? ஆமாம். இல்லை, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. என் படத்தில் நடித்த எல்லாருமே இன்றைக்கி நான் கூப்பிட்டா வந்து உடனே நடிச்சிருவாங்க. சரி, என் படத்தில் நடித்த எல்லாருமே என்னை யாரும் வெறுத்தவர்கள்லாம் யாருமே இல்லை. ஒரு சிலரை தவிர, அதை நம்ம பேர் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுக்கும் நான் கஷ்டம், நமக்கும் நல்லா இருக்காது. பட் மற்ற எல்லாருமே இன்றைக்கி மீனாம்மா கூப்பிட்டு நடிக்க வந்துடுவாங்க, இன்றைக்கி சங்கவி கூப்பிட்டு நடிக்கணும் வந்துடுவாங்க, இன்றைக்கி விஜயகுமார் கூப்பிட்டு நடிக்கணும் வந்துடுவார். முரளி சார் இல்லாட்டி காலத்துக்கு அவர் என் படத்தில் நடிச்சிட்டே இருப்பார். அப்படி ஒரு நல்ல நடிகர் அவர். பார்த்திபன் சார் கூப்பிட்டா வந்துடுவார். அது ஒன்றும் யாரு கூடயும் ஒரு எல்லாருமே என்னோட டைரக்ஷன் நடித்த படங்களை அவங்க முக்கியமான படங்களை நினைக்கிற அளவுக்கு தான் நான் படங்கள் எடுத்திருக்கேன். அவங்க ஏன்டா இந்த படத்தில் நடித்தவங்க ஃபீல் பண்ண அளவுக்கு நான் இந்த படத்தை எடுக்கலை. அதனால் வந்து எல்லாருமே என் மேலே நல்ல மரியாதை உள்ளவர்கள் தான். இப்போ ரீசண்டாக நீங்கள் ஒரு சேலமில் ஒரு ஈவெண்ட்டில் காதல் பற்றி ஒரு இதோட சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமாச்சு. அது அந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, நான் வந்து ஒரு ரீல் மட்டும் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். இந்த மீம்ஸ் மாதிரி ஒரு போர்டு மாதிரி போட்டிருப்பாங்களோ தான் பார்த்துருப்பீங்க. இல்லை, நீங்கள் சொன்னீங்க லவ் பற்றி ஒரு அது இது சொல்லியிருந்தீங்களா? அது பார்த்து என்ன சொல்லியிருந்தேன், இது மாதிரி லவ்வுக்கு வந்து ஒரு இதில் அதாவது நான் இன்னும் எனக்கு குறையா அதை வந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தீங்க நீங்கள் இல்லையா? கேட்கல, நீங்கள் கேட்கல? இல்லை நான் கேட்டேன் ஆக்சுவலாக அந்த வீடியோ. அதை சொல்லவே இல்லை நான். இல்லை, அதாவது காதலுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது, சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை காதலுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இதோட நிற்கல, எனக்கு இன்னும் நிறைய இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க. நான் சும்மா ஒரு சின்ன பிட்டு தான், ஒரு 30 செகண்ட் இதுதான் பார்த்தேன் நான். அதாவது ஒரு நிகழ்ச்சி என்பது 10 பேர் பேசும்போது, ஒரு புத்தக வெளியிட்ட நிகழ்ச்சி 10 பேரில் நம்ம 9வது ஆளாக பேசுகிறோம். நமக்கு முன்னாடி நிறைய கோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த கவுண்டருக்கு ஒன்று பதில் சொல்லுவோம். அது வந்து பார்க்குறவங்களுக்கு என்னோட ரீல் மட்டும்தான் பார்ப்பாங்க, முழுசாக பார்க்க மாட்டாங்க. ஏன் இந்த பதில் சொன்னோம்னு அவங்களுக்கு தெரியாது.
சில நேரங்களில் மேடைகள் வந்து போதிக்க போகிற இடம் கிடையாது. அது மக்கள் சேரன் வர்றாரு, சிம்புதேவன் வர்றாரு, அறிவுமதியனை வர்றாரு, ஒரு கலெக்டர் வர்றாருன்னா கொஞ்சம் அவங்க ஜனஜகமாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குன்ற மூமெண்ட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஆட்டோகிராஃபை ஞாபகப்படுத்தும் போது அதுக்கு ஒரு கதையை ஒரு சிரிச்சுக்கிட்டே சாதாரணமாக சொல்லுவோம். அது அப்படி தான் நடக்குதா, அப்படி தான் நடக்கலையானா அந்த ஆய்வுக்கு போகக்கூடாது. ஆனால் நான் சொன்ன விஷயம் என்னென்னா, காதல் என்பது பெண்களோட மட்டும்தான் உருவாகும்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் பெண்கள்ன்றத இளம் வயது பெண்கள் மட்டும்தானே சொல்லக்கூடாது. அம்மாவோட இருக்கிறது காதல் தானே. ஆமாம். என்னோடய பாட்டி எனக்கு இன்றைக்கும் பிடிக்கும். நான் பாட்டி அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். என்ன நான் இறந்து போன என் அம்மாச்சியை நான் இன்னும் காதலிச்சுட்டு தானே இருக்கேன். அவங்க இல்லாமல் நான் இல்லைன்னு நினைக்கிறேன்ல. காதலியை மட்டும்தான் நான் நீ இல்லாட்டி நான் இல்லைன்னு சொல்லணுமா? எங்கள் அம்மாச்சியை நான் சொல்லிட்டு இருக்கேனே. அன்பு தானே காதல். நீங்கள் ஏன் அதை கொண்டு போய் கொச்சைப்படுத்தி ஒரு விஷயத்தோட சம்மந்தப்படுத்திட்டு அதை வந்து கொச்சையாக்கிடுறீங்க? ஸோ அது தவறு. உயிர்ப்பு கடைசி நான் ஏன் சந்தோஷமாக இருக்கோம்னா, எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கும், எல்லா உயிரினங்கள் மேலேயும் அன்பாக இருக்கும், எல்லா செயல்கள்லையும் அன்பாக இருக்கும். இன்றைக்கி திடீர்னு கூப்பிட்டு காலைல ஒரு நடைப்பயணம் இருக்குது வாங்க போகணும்னு சொன்னால், அந்த நடைப்பயணம் உண்மையானதான் பிடித்தமானதான் உடனே நம்ம எந்திரிச்சு போயிடும் 5 மணிக்கு. அப்போ காரணம் என்னென்னா, அதன் மேல் உள்ள காதல், அதன் மேல் உள்ள ஈடுபாடு. ஒரு அரசியல் கட்சி இதை நடத்துகிறாங்க, இந்த அரசியல் கட்சி நல்லா வருது, நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இது வரணும்னு நம்ம நினச்சோம்னா உடனே அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறோம். அது என்ன? சமூகத்தின் மேல் உள்ள காதல். ஸோ அந்த 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 கோட்பாடு, அதோட சித்தாந்தம், அது அன்புன்றது என்னன்னு தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப சர்ச்சையாயிருக்கு. சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும், சரியாக இந்த உயிரினங்களையும் மக்களையும் நேசிக்க தெரிஞ்ச யாருக்கும் அது ஏற்படல. அதுவும் போக இவங்க எல்லாம் என்னென்னா, அரைகுறையாக ஒரே ஒரு பதிவை மட்டும் பார்த்துட்டு வந்து உடனே கமெண்ட்டும் சர்ச்சையும் போடுறாங்கல்ல, அவங்களே பாவம் உலகத்தில் எப்படி வாழ போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. கஷ்டமாக இருக்குது நிஜமாக. அதை படிச்சுட்டு நான் வருத்தம் தான் பட்டேன். என்ன இவ்வளோ அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறமும் இன்னமும் கீழே வந்து ஏதோ ஒரு காரணங்களையும் ஏதோ ஒரு விஷயங்களையும் போட்டு தன்னோட அறிவெளித்தனத்தை காமிக்கிறதையே எப்படி இதை வந்து நான் ஒரு பொதுவான கருத்தை எடுத்துக்க முடியும் சொல்லுங்க. அது அவங்க மேலே உள்ள தவறு இல்லை, அவங்களோட அறியாமை. அவங்கள நம்ம மன்னிக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. அவங்க பாவம் தம்பிகளோ தங்கச்சிகளோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள கோவிக்காதீங்க. நான் சொல்கிற அதே காதல் தான் இவங்க மேலேயும். ஒரு 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 சவளப்பிள்ளையை பார்த்தோம்னா நம்ம ஒரு அனுதாபப்படுவோம், கண்டிப்பாக அவங்க மேலே அன்பு காட்டுவோம். அதையும் தாண்டி அள்ளி அணைச்சிக்கிட்டோம்னா அது காதல். அது மாதிரி தான் அவங்கள நான் பார்க்குறேன். இந்த சர்ச்சைன்னு சொன்னீங்கல்ல, இந்த சர்ச்சையில் பேசுகிறவங்கள நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க மேலே கோபம் கிடையாது, தெரியல, அவ்வளோதான், வருத்தம் தான். நான் என்ன ஒன்று அந்த நிகழ்ச்சியை முழுசாக பார்த்துருக்கணும், இல்லை என்னோட பதிவை முழுசாக பார்த்துருக்கணும். அப்போ அவங்க கருத்து சொல்லணும். அந்த பதிவு படத்தை யாருமே பிரமாதமாக இருக்குது ஒண்டர்ஃபுல்னு போடுறாங்க எல்லாரும். அப்போ அவங்க யார்? அவங்க ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. அதை விட காரணம், என் பேச்சை ஃபுல்லாக பார்த்தவங்க ஒண்டர்ஃபுல்னு போடுறாங்க. நிகழ்ச்சி முடிச்சு வந்ததுக்கப்புறம் சேலத்தில் இந்த கூட்டத்தில் இருந்தவங்களாம் என்னோட நம்பர் வாங்கி பேசுகிறாங்களே, அவங்களாம் யார்? ஏன்னா கூட்டத்தை முழுசாக பார்த்தவங்க. இது எங்கே தொடங்குச்சு, எதனால் இந்த கருத்து பேசப்பட்டது, அதற்கப்புறம் இது எந்த பதில், இந்த பதிலை நம்ம எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்றத சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனிதனை முழுமையாக தெரியணும். நீங்கள் ஒரு தொகுப்பை மட்டும் வச்சுட்டு உங்களை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன அறிவு, என்ன நான் படித்தேன் சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியாக அவங்களை இட போடலாமா? நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால என்ன இவங்க இவ்வளோ மோசமாக கேள்வி கேட்டாங்க அப்படின்னு அவங்களை எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு உங்களை பற்றி தெரியும்ன்றதுனால இவங்க எந்த காரணத்துக்காக எந்த நோக்கத்திற்காக அந்த கேள்வியை சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது ஃபுட்டேஜுக்காக கிடையாது சார். இப்போ இந்த கேள்வி மூலமாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்கல்ல, எனக்கு விளக்கம் நான் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் அதை சொல்கிறேன். எனக்கு விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன், என்னோட சிந்தனையிலையும் என்னோட சிந்தனையில் தவறு இல்லை. நான் ரொம்ப இல்லை, அது தவறாக எனக்குமே தெரியல நீங்கள் சொன்னதில். நான் பார்க்கும்போது எனக்கு வந்து தவறு. அதனால் அது ஒரு பெரிய சர்ச்சையாக. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னா, எதை வேணாலும் போட்டு எதை வேணாலும் ஃபெமிலியர் ஆக்கி எதை வேணாலும் பீக் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோய் உருவாகிருக்கு நம்ம ஊரில். அந்த நோய் என்ன பண்ணுது, தப்பு தவறாக வர்ற நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் உண்மையும் நம்பி அதுக்கும் கமெண்ட்டு போட்டு அதையும் பெருசாக்கும் போது உடனே அதை போட்ட பதிவு பண்ணவங்க ஒரு பெரிய குதூகூலம் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த பதிவு போட்டவங்க நான் போய் பண்ண உடனே ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு இது புரியலன்றது தான் ஒத்துக்கிறேன். புரியுது. சார், இப்போ இனி வர இயக்குனர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது? அவங்களுக்கு தெரியும், அவங்க நல்ல படம் பண்ணுவாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ நிறைய இப்போ ஜென்சி எல்லாம் வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேர் தெளிவாக யோசிக்கிறாங்க. ஈவன் என்னோட பையனே கூட இந்த பைசன் படம் பார்த்துட்டு அவனோட கருத்துக்கள்லாம் சொல்லும்போது
நிறைய அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அவங்க கேட்குறத நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு எது தேவையோ அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அவ்வளோதான் இங்கே தேவை. நீங்கள் அதுக்காக நான் நல்ல டேரக்டர்னு உட்காந்து பழைய புராணம் பாடிட்டு இருந்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க இல்லையா? அது ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான லெவலில் பக்குவத்தில் கொடுக்கணும். சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மட்டும் பிறந்தநாள் இல்லை, உங்களுக்கும் பிறந்தநாள். அதற்கு ரொம்ப அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். அதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட். ஏன் அதெல்லாம்? இல்லை ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு நீங்கள் உங்கள் கையால் வந்து சார். பாபா இல்லை இல்லையா? வர நீங்கள் பாருங்க. இவ்வளோ தான் கிஃப்டாக எனக்கு என்னையே. நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் உங்ககிட்டேருந்து நிறைய நல்ல படங்கள் எதிர்பார்க்குறோம். 2026 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும். உங்களை ஒரு இயக்குனராகவோ இல்லை நடிகராகவோ நாங்கள் வந்து திரும்பவும் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட விஷஸ். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களும். உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. கண்டிப்பாக நல்ல படங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.